துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய 3 கிரகங்களுமே முக்கியமான பயிற்சி ஆக போகுது மேம். அந்த வரிசையில் முதல்ல திருமணம் அப்படிங்கிறது துலாமுக்கு எப்போ நடக்கும் மேம்? துலா ராசி அன்பர்களுக்கு திருமணம் சூப்பராக நடக்கக்கூடிய காலகட்டம். ஏன் அப்படின்னா துலாத்தையே குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்தது சனியுமே நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருது. ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கும், இல்லை ஒரு சில நபர்களால ஆபத்துகள் வரும், பிரச்சனைகள் வரும்னா யார் அந்த நபர்கள் மேம்? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்கள ரொம்ப என்ஃபோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா இப்போ வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லை, திருப்தியான ஒரு வேலைன்ற ஒரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் போய் உட்காந்து அதன் வழியில் சூப்பராக பண்ணி ப்ரொமோஷனல் ஆஸ்பெக்டும் உங்களுக்கு வரதுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்குது. ஒரு சொத்து வாங்கும் அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குங்க மேம்? ஸோ நிலம் வாங்கிறது விற்கிறது, வீடு வாங்கிறது விற்கிறது, ப்ளஸ் அவங்க மாடி வீடு கட்டுறது, ஏன் இன்னும் பங்களான்ற ஒரு அமைப்பு கூட போகிறது அப்படின்ற அளவுக்கு சொகுசான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய வகையில் தான் துளாராசி துலா லக்ன நண்பர்களுக்கு இப்போ இருக்குது. துலாம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும்னா என்ன கோயில் நம்ம சொல்லலாங்க? துலா ராசி நான் மறுபடியும் சொல்கிறேன், 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 1 hour அங்கே உட்கார்ந்துட்டு நீங்கள் வந்தாலே சேஞ்சஸ் இன் மல்டிபிள் திங்ஸ், மனோநிலையிலே சேஞ்ச் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு தானம் தர்மம் செய்யணும்னா எந்த மாதிரி தானம் தர்மம் செய்யலாங்க? துலா ராசி துலா லக்ன அன்பர்கள் இப்போ பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தபோர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். இப்போ நம்ம துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய 3 கிரகங்களுமே முக்கியமான பயிற்சி ஆக போகுது மேம். அதன் அடிப்படையில் எப்படி இருக்க போகுது? இப்போ சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிச்சு, இனி அடுத்து வரக்கூடிய குரு ராகு கேது, இந்த பயிற்சியின் அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் மாறப்போகுது, இதில் கவனம் இதில் சாதகம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேம். அந்த வரிசையில் முதல்ல திருமணம் அப்படிங்கிறது துலாமுக்கு எப்போ நடக்கும் மேம்? துலா ராசி அன்பர்களுக்கு திருமணம் சூப்பராக நடக்கக்கூடிய காலகட்டம். ஏன் அப்படின்னா துலாத்தையே குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்தது சனியுமே நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருது. சனி திருமணத்துக்கு பெரிய ப்ளஸ் மைனஸஸ் இல்லை அப்படின்னாலும் எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாமல் சனி இருக்கிறதும், பாசிட்டிவான இடத்துல சனி இருக்கும்போது துளாராசிக்காரங்க பொதுவாக இப்போ ஒரு 25 வயசாயிடுச்சு, 32 வயசாயிடுச்சு, 40 வயசாயிடுச்சுன்னா கூட இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணும்போது புரிதல் அப்படின்றது ஏற்படும். ஏன்னா பொதுவாகவே துளாராசி அப்படின்னாலே தெராசு. ஸோ அவங்க நினைக்கிறது மற்றவங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்றது பேலன்ஸ்ட் லைஃப் அமையிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்கும் துளாராசிக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ அவங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய ப்ளஸ்ஸஸ் வரும். 5ல் ராகு இருந்து பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா துளாராசி அன்பர்கள் அருமையாக திருமணம் அப்படின்றது பண்ணிக்கலாம். மறுமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயுமே இப்போ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க? இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் உருவாறதுக்கு சூப்பரான சான்சஸ் இருக்கு. ஏன்னா 5ஆம் வீட்ல ராகு இருக்குன்ற பயமே வேண்டாம். 5ஆம் வீட்டு ராகு குரு பகவான் பார்க்குறார். 2 பேருமே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ்ல தான் உங்களுக்கு பெயர்ச்சி ஆகுது. ஸோ அனுபவிக்கிற யோகம், திருமண ஸ்தானம் அப்படின்றதும் அதனுடைய அனுபவிக்கிற யோகம் பல ரூபத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ குழந்தை பாக்கியம்ன்றது சூப்பரா கிடைக்கும். இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளா பிறப்பாங்க. ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்பர் 1 ஒரு 16 வருஷம் ஆச்சு அப்படின்னா கூட இப்போ ட்ரை பண்ணுங்க. டக்குன்னு என்னடா அது ஒண்ணுமே ஸ்டெப்ஸ் எடுக்காம இப்போ பிறந்துருச்சு, இத்தனை நாள் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் வெறுத்து இருந்தோமே அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ அமையும். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து நடக்கவே இல்லை, ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குன்றவங்க மனசை தளர விட்டுறாம இந்த மே மாசத்துக்கு அப்புறம் ஜூனுக்கு பிறகு நீங்க போய் பார்க்கும்போது குருன்னா டாக்டர்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதே டாக்டருக்கு வேற வழி கூட தோணலாம், அல்லது அதே டாக்டர் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் டக்குன்னு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தைரியமா ஸ்டெப்ஸ் எடுங்க, மிஸ் பண்ணிடவே வேண்டாம். இதுக்குண்டான செலவாயிட்டு இருக்கேன்னு கூட கவலைப்படாம அந்த செலவு என்னவோ அதுவும் ஏற்பாடு பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்றது சாலச் சிறந்தது. குழந்தை பாக்கியத்தை மிஸ்ஸே பண்ணிட வேண்டாம். ஏன்னா நிறைய பேரு குழந்தை இல்லாம இப்ப தவிச்சிட்டு இருக்காங்க. துலாம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கும், இல்லை ஒரு சில நபர்களால ஆபத்துகள் வரும், பிரச்சனைகள் வரும்னா யார் அந்த நபர்கள் மேம்? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்கள ரொம்ப என்ஃபோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா இப்போ துலா ராசி 12ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ 12 அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒரு லேக் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சுக்கோங்களேன்.
பொதுவாவே துலா ராசி வந்து அவங்களுக்கு திருப்தி அப்டின்னா தான் பண்ணுவாங்க. ஆனா, இப்போ சனி 12ஆம் வீட்ட பார்க்கறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீல்ஸ் வந்து அவங்க மறுபடியும், மறுபடியும் ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு அப்டின்னா, அது ரைட்டா ராங்கான்னு யோசிக்காம அந்த சைட் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இது ரைட்டா? இது உங்களுக்கு உகந்ததா? இது லாஜிக்கலா? அப்டின்றத யோசிச்சு ப்ரொசீட் பண்ணல அப்டின்னா, பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவீங்க. அடுத்தது இன்வெஸ்ட்மென்ட்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அகலக்கால் அப்படின்றதே வச்சிட வேண்டாம். பொதுவா துலா ராசிக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது சம்திங் சூப்பர், சூப்பர், சூப்பர்ன்னு சொல்றோம். சூப்பர் தான். ஆனா இன்வெஸ்ட்மென்ட்ன்னு வரும்போதும், மத்தவங்கள நம்பி நீங்க ப்ரொசீட் பண்ணும்போதும், இப்போ ஒரு இன்வெஸ்டாரே வராரு. "ஓகேப்பா நீ சூப்பரா பண்றப்பா. நான் உனக்கு வந்து இவ்ளோ லேக்ஸ் தரேன். நீ வந்து எனக்கு 60% குடுத்துரு" அப்படின்னா, தயவு செஞ்சு டக்குன்னு ஓகே சொல்லாம, டாக்குமெண்ட் எழுதி இது எவ்வளவு வரும்? இது பண்றது நியாயமா? அப்படின்றத பார்த்தெல்லாம் தான் ப்ரொசீட் பண்ணணும். இல்லாட்டி பெரிய மாட்டுதல் அங்க ஏற்படும். அதே மாரி எந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபாரின் சான்ஸஸ், ஃபாரின் விசா, ஃபாரின் பிஆர் இதெல்லாம் வந்து சனி பகவானுடைய பார்வை இருக்கு. கிடைக்காதுன்ற சப்ஜெக்ட் இல்ல. பட் ஆனா முயற்சிகள் கிளியர் கட்டா எடுக்கணும். அந்த டாக்குமெண்ட் ஆர் வாட்டெவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க எழுதுறீங்க. அத வந்து டபுள் ரீசெக்கிங் இன்னும் சொல்லணும்னா, பென்சில்ல முதல்ல எழுதிக்கோங்க. தென் அது கரெக்ட்டான்னு பார்த்து நீங்க பேனால எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டாக்குமெண்டேஷன் செக்கிங் தான் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க வந்து திடீர்னு புதுசா யாரோ வந்து உங்ககிட்ட ஒட்ட பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களோட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் வராங்கன்னு யோசிங்க. அப்ப ஜெயிச்சுடுவீங்க. துலாம் ராசினர் இந்த காலகட்டத்தில ஒரு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? தொழில் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா, தட் இஸ் அவங்க வந்து தொழில் ஆரம்பிச்சு ஒரு 5, 6 இயர்ஸ் போயிட்டுருக்குன்னா, நெறைய பேருக்கு லாஸ்ட் 1 இயர்க்கு பிஃபோர் ரொம்ப மோசமா இருந்தது. பட் இப்ப படிப்படியா ஓகேவா வந்துட்டுருக்கு. இன்னும் அவங்க நெனைக்கிற மாரி இல்ல. பட் இப்போ 2 வகையா அது வந்து நம்ம பிரிக்கணும். புதுசா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நான் சொன்ன மாரி டாக்குமெண்ட் எழுதுங்க. வாட் ஆர் தி மெரிட்ஸ்? வாட் ஆர் தி டிமெரிட்ஸ்? இந்த டிமெரிட்ஸ மெரிட்ஸ் பண்ண முடியுமா? நான் லோன் வாங்குறது கரெக்ட்டா? எந்த அளவுக்கு லோன் வாங்கணும்? அப்படின்றதெல்லாம் அலசி பார்க்காம புதுசா தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டாம். இதே பழைய தொழில் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல உங்களுக்கு ஃபேமிலி பிசினஸ் இருக்கு. உங்க அப்பா ஏன்னா லாபஸ்தானம் அப்படின்றது சூரியன். அப்ப சூரியன் தான் அப்பா. அப்பா வழியில இருக்கக்கூடிய பிசினஸ நீங்க ரன் பண்றீங்க. கைட் பண்றதுக்கு அவரோட தான் இருக்காரு அப்படின்னா, பெருசா பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்ல. தாராளமா ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் நெறைய விஷயங்கள் நியூ டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணி அண்ட் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, சோசியல் மீடியா இந்த மாரி புது புது டெக்னிக்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு தோணும். அண்ட் பொதுவாவே துலா ராசிக்காரங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா தோணுங்க. அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து அவங்க ஜெயிக்கக்கூடிய கான்செப்ட். அந்த தோணுதல் இப்ப ஏற்படுறதுனால சூப்பரா வருவாங்க. பயப்பட வேண்டாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? வேலை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வந்து கண்டிப்பா கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. உங்க சுய ஜாதகத்திலே ஏதாவது தடைகள் இருந்தால் ஒழிய, மத்தபடி கோச்சாரம் அப்படின்றது 30-40 மார்க்ஸ். இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்டர்னல்ஸ், எக்ஸ்டர்னல் மார்க்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்டர்னலி அப்படின்னு எடுத்தா 100 அவுட் ஆஃப் 100 மார்க்ஸ் வந்து துலா ராசி வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கிறது மட்டும் இல்ல, இப்போ ஒரு புடிக்காத வேலையில இருந்தாங்கன்னா, அவங்க போய் அவங்க ஹையர் அஃபிஷியல்ட்ட சொல்லும்போது அகைன் சூரியன் தான் வந்து லாபஸ்தானம். அப்போ உங்களுடைய அ டீம் ஹெட் அந்த மாரி இருக்கிறவங்ககிட்ட நீங்க போய் ஹெச்ஆர் இந்த மாரி இருக்கிறவங்ககிட்ட, "இல்ல எனக்கு இந்த இடத்துல இந்த கம்ஃபர்ட் இல்ல. நீங்க அந்த ப்ராஜெக்ட் எனக்கு குடுத்து பாருங்க. நான் ஃபண்டாஸ்டிக்கா பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வேலை கிடைக்கிறது மட்டும் இல்ல, திருப்தியான ஒரு வேலைன்ற ஒரு பாயிண்ட்டுக்கும் நீங்க போய் உட்கார்ந்து, அதன் வழியில சூப்பரா பண்ணி ப்ரமோஷனல் ஆஸ்பெக்டும் உங்களுக்கு வரதுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில எதிரிகள்னால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது என்ன நிலைமைக்கு வருமா? எதிரிகளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து 5ல 6ல அப்படின்ற கிரக அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ மனசு சந்தோஷமா இருக்கும். எதிரிகள் இருக்க மாட்டாங்க அப்படின்றத விட, இருந்த எதிரிகள் நட்பாயிடுவாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க கூடிய வகையில இருக்கும். அதே மாதிரி அவங்க எதிரிகள்னு யார் நெனைக்கிறாங்களோ, அவங்களுடைய பிரச்சனைய இவங்க போய் தீர்த்து வைப்பாங்க. பொதுவாவே துலா ராசிக்கு ஒரு அன்பான ஒரு குணம் உண்டு. அவங்களுக்கு அப்படின்றத விட, யாரு இவங்கள நம்பி வந்தாலும் அவங்களுக்காக மனசார அவங்களுக்கு வந்த பிரச்சனையாவே நெனச்சு, அதுக்குண்டான வழிய காமிப்பாங்க. அதனால இப்ப ஏற்படக்கூடிய அந்த எதிரிகள் நட்பாறவங்க வந்து வாழ்நாள் முழுக்க இவங்களுக்கு நன்மை பண்ணக்கூடிய வகையில இருப்பாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு வீடு, நிலம் அந்த மாரி ஒரு சொத்து வாங்கும் அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில எப்படி இருக்குங்க?
துலா ராசி, துலா லக்ன அன்பர்களுக்கு இப்ப வீடு வாங்கக்கூடிய அமைப்பு திருப்திகரமாவே இருக்கு. அதே மாரி அப்பா வழியில ஏதாவது சொத்துக்கள், அம்மா வழியில ஏதாவது சொத்துக்கள் இருந்து, அது பிரச்சனை ஆயிட்டே இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் முடியவே இல்ல. ஒரு 10 பேருக்கு இந்த இடத்துல சம்மந்தம் இருக்கு. ஒருத்தர் சைன் போட்டா, இன்னொருத்தர் சைன் பண்ணவே இல்ல. அப்படின்ற பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட இவங்க முன்னாடி வந்து அந்த யாரு நிரடுறாங்களோ, அவங்களோட போய் பேசி, அவங்களையும் ஓகே வாங்கி எல்லாரையும் சீர்படுத்தி ஹெரிடிட்டரியா பிரச்சனையா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கூட இப்ப பாசிட்டிவா ஆக்கிடுவாங்க. பாசிட்டிவ் ஆக்கி அவங்களுக்கு சரிபாகமா பிரிச்சு குடுத்து எல்லாருக்குமே ஒரு திருப்தியான ஒரு மனோநிலைய கொண்டு வருவாங்க. ஸோ நிலம் வாங்குறது, விக்கிறது, வீடு வாங்குறது, விக்கிறது, பிளஸ் அவங்க வந்து மாடி வீடு கட்டுறது, ஏன் இன்னும் பங்களான்ற ஒரு அமைப்பு கூட போறது அப்படின்ற அளவுக்கு சொகுசான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய வகையில தான் துலா ராசி, துலா லக்ன நண்பர்களுக்கு இப்ப இருக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில இந்த இஎம்ஐ அந்த மாரி கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம். கண்டிப்பா இருக்கு. துலா ராசி, துலா லக்ன அன்பர்கள் வந்து கடன் சூப்பரா கட்டி முடிப்பாங்க. பொதுவாவே பணம் அப்டின்னாலே துலா ராசி தான். அவங்க எதுவுமே கால்குலேட்டிவா இருப்பாங்க. துலா ராசியோட மூவ் பண்ணாலே அவங்க வந்து, "ஏய் இதுக்கு இவ்ளோ செலவு பண்ணுமா யோசி" அப்டிம்பாங்க. அதாவது அவங்க கஞ்ச பிஸ்னரி கிடையவே கிடையாது. அவங்க கரெக்ட் அப்டின்னு நெனச்சாங்கன்னா, ஈவன் ஒரு ரூ. 200 கூட காஃபி குடிப்பாங்க. ஆனா தேவையே இல்லாம ஒரு பைசா கூட செலவு பண்றதுக்கு மனசு வரவே வராது துலா ராசிக்கு. அதே மாரி கடன் இருந்தது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் துலா ராசி அனலைஸ் பண்ணும். அதுவும் இப்ப ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப நல்லா வரும். அப்படி இருக்கும்போது அவங்க அனலைஸ் பண்ணி பட்ஜெட் போட்டு, இத கட்டி முடிக்கணும் அப்படின்றது தான் பார்ப்பாங்களே ஒழிய, அது கட்டி முடிக்காம வேற ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண துலா ராசிக்கு இப்ப முடியவே முடியாது. சனி 6ஆம் வீட்ல இருக்கிறனாலயும் அண்ட் குருனுடைய பார்வை ராகுக்கு இருக்கிறனால, வருமானங்கள் டபுள், ட்ரிபிள்னு வரும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பா கடன டபுள், ட்ரிபிளா கட்டி முடிச்சு, அப்பாடி! அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு கண்டிப்பா வந்தே தீருவாங்க. துலாம் ராசி நேயர்களே இந்த காலகட்டத்தில ஒரு தானம் தர்மம் செய்யணும்னா, எந்த மாரி தானம் தர்மம் செய்யலாங்க மேம்? துலா ராசி, துலா லக்ன அன்பர்கள் வந்து இப்ப குழந்தைகளுக்கு எஜுகேஷனுக்கு வேண்டிய விஷயங்கள தான தர்மம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா நெறைய விஷயங்கள் அவங்க சுகமாக இருக்கிறதுக்கு, அதுல அவங்க கையால குடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நான் வந்து ஒரு குழந்தை படிப்புக்கு ஒரு ரூ. 1,00,000 நான் செக் போட்டு குடுக்குறேன். அது வேண்டவே வேண்டாம். நீங்களே போங்க. நீங்க குடுக்குறது ஒரு பென்சிலா இருக்கலாம், கலர் பென்சிலா இருக்கலாம், ஒரு நோட் புக்கா இருக்கலாம். ஆனா அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் உங்க கையால குடுக்கும்போது அந்த அன்பு, அந்த சிரிப்பு உங்களுக்கு மிகப்பெரிய மனநிறைவை கொடுக்கும். ஸோ எஜுகேஷனுக்கு பர்சனலா நீங்க போய் அங்க குடுக்கும்போது, ரொம்ப நல்ல மனமாற்றம் ஏற்படும். அந்த மனமாற்றம் நெறைய ஜாலியா குடுக்கும். துலா ராசியினுடைய வின்னிங் சீக்ரெட்டே பார்த்தீங்கன்னா, சந்தோஷம், ஜாலி. அதுக்கு இதுதான் முக்கியமான வழி. துலாம் ராசி நேயர்களே இந்த காலகட்டத்தில ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும்னா, என்ன கோயில் நம்ம சொல்லலாங்க? துலா ராசி அப்படின்றது சுக்கிரன். பேசிக்கா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சுக்கிர ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு வரலாம். சுக்கிர ஸ்தலம் அப்படின்றது கஞ்சனூர். அடுத்தது ஸ்ரீரங்கம். துலா ராசி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். 6 மாசத்துக்கு ஒரு தடவ ஸ்ரீரங்கம் போயிட்டு, அங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் அங்க உட்கார்ந்துட்டு நீங்க வந்தாலே சேஞ்சஸ் இன் மல்டிபிள் திங்ஸ் மனோநிலையிலேயே சேஞ்ச் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்சா வெள்ளிக்கிழமையா போங்க. அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸ குடுக்கும். அதே மாரி ரங்கநாதரனுடைய ஸ்லோகங்கள், மகாவிஷ்ணுனுடைய ஸ்லோகங்கள் அண்ட் தீர்த்தம் நீங்க வந்து தீர்த்தம்னா தீர்த்த பொடி போட்டு, தண்ணி ஊத்தி, அதுல துளசி போட்டு, நீங்க தினமும் அந்த தீர்த்தத்த குடிச்சிட்டு வர எங்கருந்து தான் வரும்னே தெரியாது. உங்க ஆக்ஸிஜன் லெவல் சூப்பரா இன்கிரீஸ் ஆயி சாதிச்சே தீருவாங்க. துலாம் ராசிக்கு இந்த 3 கிரக பெயர்ச்சியில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிற பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.